சிவகங்கையில் அதிமுக நிர்வாகி உட்பட மூவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 11 பேருக்கு தலா 3 ஆயுள் தண்டனை வழங்கிய கீழமை நீதிமன்ற உத்தரவை உறுதி செய்துள்ளது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலகிருஷ்ணன் கேட்கலாம். பாலகிருஷ்ணன், மூவர் கொலை வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு என்ன மாதிரியாக இருந்தது? என்னென்ன வழக்குவாதங்களினுடைய அடிப்படையில் இந்த தீர்ப்பை அளிச்சாங்க? வணக்கம் கோபால். சிவகங்கை மாவட்ட அதிமுகவின் மாணவரணி செயலாளராக இருந்தவர் கதிரேசன். இவருக்கும் பெரிய கண்ணனூர் என்ற ஊரைச் சேர்ந்த அர்ஜுனன் என்பவருக்கும் தேர்தல் முன்பகை இருந்தது. இந்த நிலையில் கடந்த 2012ஆம் ஆண்டு 11வது மாதம் 14ஆம் தேதி அவர் தனது மாமியாரின் வீட்டிற்கு சென்றுவிட்டு, விளையாங்குடி அருகே உள்ள மாமியார் வீட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பி வரும் வழியில் ஊத்திக்குளம் கம்மாய் என்ற இடத்தில் அவர்கள் ஒரு காரில் வந்து கொண்டிருந்தனர். அவர் குடும்பத்துடன் வந்து கொண்டிருந்த போது அவர் மீது ஒரு லாரியை விட்டு மோதவிட்டு அந்த காரில் வந்த கதிரேசன், அவரது 10 வயது மகன் பிரசன்னா மற்றும் அவரது டிரைவர் பூமிநாதன் 3 பேரையும் சரமாரியாக வெட்டி கொலை செய்து விட்டனர். இதில் காரில் வந்த இவரது சிறிய மகள் நிகிலா என்பவர் மட்டும் உயிர் தப்பினார். இந்த வழக்கு சிவகங்கை கீழமை நீதிமன்றத்தில், மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்தபோது கடந்த 2015ஆம் ஆண்டு அர்ஜுனன் மற்றும் அவர் தரப்பில் உள்ள அர்ஜுனன், அக்னிராஜ், சத்யராஜ், பால்பாண்டி, சிவக்குமார், லோகநாதன், விஜயகுமார், சுரேஷ், கரந்தமலை, கணேசன், ஜெயக்குமார் ஆகிய 11 பேர் மீது 11 பேருக்கு தலா 3 ஆயுள் தண்டனையும் 3000 அபராதமும் விதித்து சிவகங்கை மாவட்ட நீதிமன்றம் ஒரு தண்டனையை விதித்திருந்தது. இந்த தண்டனையை எதிர்த்து அர்ஜுனன் தரப்பில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு மனுவை இன்று நீதிபதிகள் பிரகாஷ், புகழேந்தி அமர்வு விசாரித்த போது இவர்கள் செய்த இந்த குற்றம் கடும் குற்றம் என்பதால் இவர்களுடைய தண்டனையை குறைக்க முடியாது. எனவே இந்த 11 பேருக்குமான தலா 3 ஆயுள் தண்டனை மற்றும் அந்த அபராத தொகையும் உறுதி செய்யப்படுகிறது என தீர்ப்பளித்தனர் கோபால்.